இந்த டேக் தான் ஓகே. சோலான் ஓகேயா? வெரி குட் வெரி குட். இந்தாப்பா ஃபேன் போடு ஃபேன் போடு. ஃபேன் உட்காருங்கம்மா உட்காருங்க இங்க உட்காருங்க. பிரமாதமான நடிப்பு தான். ஐயோ யாரோ நடிக்கிறாங்களே என்ன பிரயோஜனம்? உங்களுக்குன்னு ஒரு தனி பாணி வச்சிருக்கீங்க. A1 ஏதாவது சாப்பிடுறீங்களா? அம்மா உங்களை நம்பித்தான் என் பணத்தை அவர் கடனா கொடுத்திருக்கேன். இது ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நல்ல புத்தி கொடுக்கணும்னு நான் வேண்டாத கடவுளே கிடையாது. உங்க வேலையில் தான் நம்பியிருக்கேன், இவங்கள இல்ல. இத பாருங்க, ஏன் என்ன அனாவசியமா தூக்கி வச்சு பேசுறீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. நல்லா சொன்னீங்க. இவங்க ரெண்டு பேரும் உங்களை காக்கா பிடிக்கிறாங்க. இந்த காக்கா இருக்கே அது ஒரு விதமான ஜந்து. நீங்க அவுட்டோர் ஷூட்டிங் வரணும் இல்லையா, அதுக்காகத்தான் இப்படி பேசுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. எப்படியும் நான் கண்டிப்பா வந்துதானே ஆகணும். அதானே. ஆமா டைரக்டர் சார், 20ஆம் தேதிக்குள்ள அவுட்டோர் ஷூட்டிங் முடிஞ்சிடும் இல்லையா? 20ஆம் தேதி தான் நம்ம ஊர்ல லாட்டரி சீட்டு குலுக்குறாங்க. 20ஆம் தேதி தான் நம்ம ஹீரோவும் கல்கட்டாக்கு போகணும்னு சொன்னாரு. கல்கட்டால யாரோ மோகன்தாஸ் ஆனந்தாஸ் அவருக்கு பார்க்கணும். பாவம் அந்த மோகன்தாஸ் ஆனந்தாஸ்க்கு மலையாளம் ஏதோ கொஞ்சம் குழப்பமா. மலையாளம் மட்டுமா குழப்பம்? பிரான்ஸ்ல குழப்பம், பின்லாந்துல குழப்பம், ரஷ்யால குழப்பம். குழப்பம்னு ஞாபகம் வருது. நம்ம நாட்டில் இருக்கிற குழப்பத்தோட குழப்பத்துக்கு காரணம் ஜனத்தொகை. ஜனத்தொகையை கட் பண்ணணும்னா மேரேஜை கட் பண்ணணும். உன்னை கட் பண்ணமையா? 20ஆம் தேதி ஷூட்டிங் முடியுமா முடியாதான்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லாம நீ எதோ சப்ஜெக்ட மாத்திரியே. சப்ஜெக்ட் ஒண்ணு ஞாபகம் வருது. சாக்ரட்டிஸ் இருக்காரு, ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஐயோ அம்மா நீங்க புறப்படுங்க, இந்த ஆள் பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு வயசாகி போயிடும். நான் ஏன் வீட்டுக்குள்ள தானே வந்துட்டு இருக்கேன். எனக்கு எதுக்கு இந்த வரவேற்பு எல்லாம்? நீங்க மேனேஜர், உங்க இடத்துல போய் உட்கார்ந்து உங்க வேலையை பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், காலையில மிஸ்டர் தனபால் உங்களை இங்க பார்க்க வந்திருந்தார். யார சொல்றீங்க? அதான் 3 எவசுலர் கடை, 2 ரொட்டி கடை, ஒரு மளிகை கடை, 3 வித்து கையில கேஷா வச்சிருக்காரு. அவர்தான் ஏதோ புதுசா படம் எடுக்க போறாராம். மொத்த பணத்தையும் இப்பவே கொடுத்துறேன் அப்படிங்கிறாரு. ஒப்பந்தத்துல கூட கையெழுத்து போடணும். அந்த புது படத்தை நாம ஒத்துக்கலாமா? இத பாருங்க, இப்ப ஒத்துக்கிட்டு இருக்கேனே, அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புது படம் எதிரையும் நான் நடிக்கிறதா இல்ல. ஆமா மேனேஜர், இனிமே என் எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம். சுந்தரி, அதை இங்க கொடு. இதெல்லாம் உங்களுக்கு எதுக்குமா? இந்த வேலை செய்தா நான் இருக்கேனே. நான் எப்பதான் கோலம் போட கத்துக்கிறது? இனிமே இந்த வேலையை நான் தான் தினமும் செய்ய போறேன். இன்னைக்கு கிழக்கையில உங்களை வேலை செய்ய சொன்னேன். உங்க இஷ்டப்படி வேலை செய்றீங்களா? சுட்டு பொசி விடுவா ராஸ்கல். என் பேச்சுக்கு யாராவது ஆமா ஜாக்கிரதை. சுட்டுப்புடு வேணும் சுட்டுப்புடு, எனக்கு கோவம் வந்து. வணக்கம் துரை. ஐயா இப்ப சுடுங்க. எங்க சுடுறீங்க? நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? அடே உன்னை எப்படி இன்னைக்கு புடிச்சு புடுறதுதான் நான் தலைமறைவா இருந்தேன். நீ எங்க 4 நாளா தலைமறைவா போனே? நான் உங்களை பாக்குறதுக்காக தான் குதிரை மேல சுத்திக்கிட்டே இருந்தேன். ஆமா, நீங்க எங்க போனீங்க? நானா 6 சிறுத்தை 7 புலி 2 யானை எல்லாத்தையும் சுட்டு தோலை உரிச்சு கொட்டி போடுங்கடான்னு கொடுத்துட்டு வந்தேன். ஆமோதிக்காடா அறிவா அடமான வச்ச பயல. ஏன்டா 2 நாளா என்ன வந்து பாக்கல? எஸ்டேட் வேலையை பார்க்க வேணாங்களா? நீ கணக்காதடா, குதிரை கணக்கிட்டோம். அயோக்கிய பயல, 4 பேர் மத்தியில உன்னை திட்டப்படாதுன்னு பாக்குறேன்டா. அதான் 40 பேர் இருக்காங்களே, திட்டுங்களேன். இங்க வா இங்க வா. அடே உன்னை நான் ரொம்ப செல்லமா வளர்க்கறேன்னு ஊர்ல இருக்கிற பயெல்லாம் பொறாமப்படுறான். அப்படி இருக்கும்போது நீ ஏன் விலகி போற? நான் எப்படி அவங்களை விட்டு விலகி போக முடியும்? நீங்க வேணா என் வீட்டுல வந்து பாருங்க. உங்க போட்டோ மாட்டி தான் ஊதுபத்தி கொளுத்தி வச்சிருக்கேன். ஊதுபத்தி கொளுத்த ஆரம்பிச்சிட்டியா? தினம் ஒண்ணு. தினம் ஒரு முடம் பூ வாங்கி போடு. என்னையா விளையாடுறீங்க? ஆமாண்டா, உங்ககிட்ட நான் சிரிச்சது போதுண்டா. உன்னை நான் என்ன கேட்டேன்? என்ன நான் பேச உரிமை இல்லையா? திட்ட உரிமை இல்லையா? சம்சாரத்தை கூட்டிட்டு வாடான்னு சொன்னேன். சம்சாரம் தான் காட்டு பக்கம் வரமாட்டேங்கிறாளே. நீ மட்டும் சட்டம் போட்டு பேசலாமா? பின்னால 40 பேர் இருந்து கேட்கல. இப்படி வர்றீங்களா? வரணுங்களா? வாங்க. என்ன? நானு அவளை கட்டிக்கிட்டேனே தவிர இப்படியே தனியா சுத்தி பழக்கப்பட்டுட்டா. அவளுக்கு நமக்கும் இது பட்டு வரல. என்னடா நீ கதை அளக்கிறடே? நானே 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டவன்
என்னாலே அவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல. அப்படியே பிரிஞ்சிருக்கலாம்னாலும் அவ பிரிஞ்சிருக்க மாட்டேங்கிறா. ஐயா உங்க கேஸே வேற. நீங்க 2, நான் இப்பதானே 1. அது 2 1 எனக்கு தெரியாது. என் மகளை கட்டிக்கடான்னு மாட்டேன்னு சரிடான்னு வேற எவளையோ கட்டிக்கிட்டேன்னு நீ நல்லா இருடான்னு ஏன் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டேங்கிற? அவளுக்கு எனக்கு தான் ஒத்து வரலன்னு சொன்னனே. டேய் உனக்கு எனக்கு ஒத்து வராது. தவறா மரியாதையா சொல்றேன். இன்னும் 2 நாள் உனக்கு டைம் தர்றேன். அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இல்ல அட்ரஸ் கொடு, நான் போய் கூட்டிட்டு வரேன். அட்ரஸா? அது அது எவ்வளவு பெரிய அட்ரஸ்? அது 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 முடியாது. பெரிய அட்ரஸ். பெரிய அட்ரஸா? என்ன ஒரு தெருவு நீட்டத்துக்கு எழுதுவானா? என்னங்க 10,000க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? 5,000 என்னங்க 4,000க்கு வந்து இப்படி சொன்னா எப்படிங்க? ஒரு முடிவு பரவானாங்க. மேனேஜர் காரங்க నమస్కారం అండి. నాకు చంగల్పేట పక్కన తండ్రమంగళం. నా పేరు వెంకటేష్ పెరుమాళ. ఏమి లేదన్నా, పెద్ద కూతురికి కళ్యాణం. సుమతి ఇంగ్లీష్ డాన్స్ పెట్టాలా? ఎంత దుడ్డు వేணும்? ஒண்ணு தெலுங்குல பேசண்டி, இல்ல தமிழ்ல మాట్లాடுங்க. ரெண்டையும் போட்டு கலக்காதீங்க. చూడండి, ఆంధ్రాలో జనన, తమిళనాడులో జీవన. ఏం చేసేయండి? సుమతి అమ్మ డాన్స్ అంటే ரொம்ப ఇష్టం అండి. உன் வயசுக்கும் நீ கேக்குற கச்சேரிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. సుమతి అమ్మ పిలిచండి, నేను చూడాలా? அநேகமா நீ பார்க்க மாட்டேன். எதுக்கும் சொல்லி பாக்குறேன். நம்ம கிட்ட சொல்லாம எப்படி போனாங்க? உட்காரண்டி. இந்த வெண்டைக்காய் என்ன விலை? இந்த கேரட் என்ன விலை? என்னங்க நீங்க நடிகை சுமதி இல்லீங்க? அன்பா அன்பா படத்துல ஆக்ட் பண்ணியே பாருங்க, பிரமாதம் போங்க. இப்ப நான் சுமதி இல்ல, சாதாரண பொண்ணு. சரி, அந்த கத்திரிக்காய் என்ன விலை? வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு போங்க. காசு கீசு ஒண்ணு வேணாம். நான் உங்க விசிறிங்க. அதெல்லாம் பேசக்கூடாது. எல்லா பெண்களையும் போல நானும் பேரம் பேசி கரிகா வாங்கணும்னு ஆசையோட வந்திருக்கேன். இப்ப நீ என் விசிறி இல்ல, கடைக்காரன். விலைன்னு கேட்டா கிலோ 1 ரூபா. அதெல்லாம் முடியாது. நான் 12 ரூபாய் தான். சாரி 12 அணா தான் கொடுப்பேன். சரிம்மா. சுமதி வருத்தப்பட எப்ப நிம்மதியா ஒரு பாட்டு பாட. ஏன் சார், ஏன் எல்லாரும் வந்து இப்படி சூழ்ந்துக்கிறீங்க? மத்தவங்களை போல நானும் சுதந்திரமா கடைக்கு வந்து கரிகா வாங்குறது கூட தவறா? தயவு செய்து எல்லாரும் போங்க ப்ளீஸ். அம்மா, உங்க வீட்டுல காணோம், நாங்க பதறியே போயிட்டோம். ஏமா இப்படி கூட்டத்துல வந்து எங்களுக்கு அவதி கொடுக்குறீங்க? வாங்கம்மா வீட்டுக்கு வாங்க. இப்படி நடக்கும் தெரிஞ்சா ஒரு லாரி போலீஸ கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். வாங்க நீங்க வாங்க. யோ தள்ளி போயா, வழிவிடு வழிவிடு. கையபடியா கையபடியா. சட்டை 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 விடு. தள்ளு தள்ளுபடி. சீக்கிரம் வண்டி சீக்கிரம் வண்டி வண்டி. காலையிலேயே நம்ம பார்க்க வந்திருக்காங்க ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கௌரவம். சுப்பிரபாதம் பாடினாதான் எழுந்திருப்பாரு போல இருக்க. சுமதி காரண்ட வணக்கண்ட. இவர் தான் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கௌரவம். இவர் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க இங்கிலீஷ் டான்ஸ் ஆடணுமா? அவனண்ட. மன்னிக்கணும், படங்கள்லயே நான் மேல்நாட்டு நடனம் ஆடுறது இல்லை. அதை நான் அடியோட வெறுக்கிறேன். படத்துல வந்தண்ட, மன இன்றில் ஆடண்ட. யோ என்னையா அடிபடிங்கிற? உடம்பு எப்படி இருக்கு? தயவு செய்து நீங்க இங்க இருந்து புறப்படுங்க. நான் எந்த கச்சேரிக்கும் எங்கேயும் வர தயாரா இல்லை. ఏమన్నా మోటిగారు వాళ్ళు పోవలసిందేనా? இட்டு చేస్తామా? ఏమంటే அவங்க சொல்லிட்டா அதுக்கு அப்பீல் கிடையாது. நான் வேணும்னா டைட்ஸ் போட்டுட்டு வந்து ட்விஸ்ட் ஆடுறேன். పోయి వస్తానండి. கண்ணா கண்ணா పెద్ద ఆయన పుడతారు, நீ போ போ. బాగా థ్యాంక్స్ అండి. மிக்க நன்றி, நான் வருகிறேன். ஏன் நின்னுட்டு இருக்காங்க? போது பக்கம் வேலையை பாருங்க. இந்த ஊர்ல இருக்கீங்க, சம்சாரத்தை கூட்டி வரதுக்காக வெளியூர் போயிருக்கீங்கன்னு மாமா சொன்னாரு. ஏமாத்திட்டீங்களா? இத போய் மாமா கிட்ட சொல்லவா? ஐயாவோட 2வது சம்சாரத்து தம்பிங்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன். என்ன பத்தி ஐயா கிட்ட சொல்றதோ, ஐயாவை பத்தி என்கிட்ட சொல்ற வேலையை வச்சுக்கிட்ட பல்ல உடைச்சிருவேன். பல்லு இங்க இருக்குது, இங்க நீ பாட்டுற. அங்க என்னன்னா மாமா பாட்டு விடுறாரு. அவர் திட்டனால தான் வெறுப்பு நான் இந்த குதிரை மேல ஏறி மின்னல் வேகத்துல வந்திருக்கிறேன். இந்த குதிரை மேல மின்னல் வேகத்துல வந்தியா? வந்துடா இப்போ பாக்கல? பாக்கலையே, இப்ப பாக்கலாமே. சரி, 2 பேருக்குள்ள ஒரு பந்தயம். என்ன? நீ குதிரை மேல ஏறிக்க,
2 பேரும் ஒரே நேரத்துல இங்கிருந்து புறப்படுவோம். யாரு முதல்ல ஃபேக்டரிக்கு போய் சேர்றாங்களோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி. 1 2 3 சொல்லு. 1 2 3 சொல்லாத, இதுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்ப தமிழ்ல சொல்லு. 1 1 2 2. என்னடா காதுகிட்ட போய் சொல்றேன்? அதுக்கு இந்த ஒரு கா தான் கேட்கும். சரி 2 3 சொல்லுவேன். 2வது 3க்கு தான் புறப்படுறோம். 3 3. அவன் போயிட்டான். மலையே தாண்டியாச்சு. உனக்கு சமயத்துல தமிழ் மறந்து போச்சா? ஐயோ, உனக்கு 1 2 3 புரியணுங்கிறதுக்காக கான்வென்ட்ல சேர்க்க முடியுமா? நீ கெட்ட கேட்டுக்கு பச்சை புல் உனக்கு. இனிமே வைக்கலாம். அம்மா கொஞ்சம் போமா, கொஞ்சம் போடா. ஏய், பணத்தை வாங்குறியா? கொஞ்சம் போயா. என்ன பாக்குற? நான் குடிச்சுக்குவா, நீ ஏறி ஓட்டுறியா? வெறுப்பு ஏத்தாத. நீ குதிரை இல்ல கழுத. நகர மாட்டியா? நகராட்சி கூட பரவாயில்ல. நீ ஜெயிக்கும். நான் புறத்தோட பேராவது இருக்கட்டுமே. என்ன இந்த இடம் தெரிஞ்ச இடம் மாதிரி இருக்கா? இல்ல, ரொம்ப நேரமா இங்கேதான் இருக்க. வாங்குற அன்னைக்கு அடிச்ச லாரம் 1 இன்ச்சு கூட தேயல. என்னத்த ஓடன நீ? புறப்படு. புறப்படலையா? புறப்படுங்கிற வார்த்தை யார்கிட்ட சொல்ற பாத்தீங்களா? நீங்க போயிடுங்க. நீங்க போயிடுங்க. கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னா எனக்கு என்ன சார் தெரியாது. வைக்கல தோட்டா இருந்தா அதால முதல்ல ஒரு சுற்றுப்பேன். எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வா. பணம் இருக்கிறது பெருசு இல்ல, சுமதிக்கு உண்மையிலேயே தாராளம். இது என்ன அதிசயம்? அவளுக்கு இருக்கிற வசதிக்கு ஒரு புடவை என்ன 2 புடவையா வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? எல்லாம் விளம்பரத்துக்காகத்தான். நீ என்ன சொல்ற? நீயும் நானும் இந்த மாதிரி பூஜையும் தர்மமும் செஞ்சா மதிப்பேது? இதையே சுமத்தி செஞ்சா பேப்பர்ல போட்டு போட்டோவோட விளம்பரப்படுத்துவாங்க. அதை எதிர்பார்க்கறது அதுதானே. அப்படின்னா இது கூட ஒரு நடிப்புன்னு சொல்லு. ஆமா, ஆனா இது வீட்டுல நடிக்கிற நடிப்பு. இவங்க 2 பேருக்கு வேற வேலை இல்ல. ஏன் இல்ல இப்படி பேசிட்டு போறாங்க? நான் உண்மையாவே நல்ல மனசோட நன்மைன்னு நினைச்சு செய்யறது கூட இவங்க ஏன் நடிப்புன்னு சொல்றாங்க? சுமதி, அது இல்ல, உலகத்துல கடவுள் பக்திங்கிறது பொதுதானே. நான் ஒரு நடிகைங்கிற காரணத்துக்காக என்னுடைய புனிதமான உணர்வு கூட இவங்க ஏன் பேதப்படுத்தி பேசணும்? அவங்க 2 பேரும் ஏதோ வம்பு பேசுறாங்கன்னா அதையே நீங்க பெருசுப்படுத்திக்கிறீங்க. விடுங்க, நான் வரட்டுமா? பாத்தீங்களா பட்ஜெட்ட? பாத்தீங்களா? 500 பாக்கெட் கோல்ட் பிளாக், 200 ஆப்பிள், 500 லிட்டர் பெட்ரோல். இத டிராக்டர் ஓட்ட போறாங்களா இல்ல கார் ஓட்ட போறாங்களா? என்ன ஜம்பு, அவுட்டோர் ப்ரோகிராம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? இந்த கேமராமேனுக்கு ப்ரோகிராம் சொல்லிட்டியா? எல்லாருக்கும் ப்ரோகிராம் சொல்லிட்டேன் சார். எவ்ரிதிங் ரெடி. இந்த சுமதி ஸ்டேஷனுக்கு வரணுமே, அது அதான் சார் சொல்லல. ஏயா அதானே முக்கியம். பாத்தீங்களா சார்? அப்ப ஒரு 10,000 ரூபாய் தள்ளுங்க. எதுக்கு? சுமதி ஸ்டேஷனுக்கு வரணும்னா 10,000 ரூபாய் கொடுத்தாதான் காரே வரும். கார் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு 10,000 ரூபாயா? என்ன சார் பண்றது? பணம் எடுக்கிறமே. அப்ப பேங்க் போயிட்டு வர. கொஞ்சம் சில்லறையா மாத்தி எடுத்துட்டு வாங்க. ருப்பு தெரா மஸ்தானா, மஸ்தானா ருப்பு தெரா. பியூட்டிஃபுல் டியூன். இதை எப்படியாவது நம்ம படத்துல வைக்கணும். சார், சுமதிமா பணம் கேட்டாங்கன்னு அவர்ட்ட கேட்டீங்களே, அவங்களுக்கு பணம் வேண்டாமா? பணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் வாங்கிக்கிறாங்களா? அறிவு கெட்டவனே, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? உனக்கு சம்பளம் வேணும்? வேணும் சார். என் ஒய்ஃப் டெலிவரி டைம் சார். டெலிவரியா? போன மாசம் வேற டெலிவரின்னு சொன்னியே. ஈச் அண்ட் எவரி மந்த் டெலிவரி. இது என்ன லாண்டரி டெலிவரியா? அது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், இது செகண்ட் ஒய்ஃப். உனக்கு 2 ஒய்ஃபா? ஏய், ஃபைனான்ஸ் கிட்ட அதை இதை சொல்லி நான் எப்படியாவது பணம் வாங்குவேன்.
அத உனக்கு கொடுப்பேன், வேற யாருக்காவது கொடுப்பேன், அது என் இஷ்டம். சார் வேற யாரோங்கிறது அந்த கதாசிரியர் தானே சார்? பாவம் சார், ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். நல்ல கஷ்டப்படுத்துமே. கதை எழுதிட்டான், பொல்லாத கதை எழுதி கிழிச்சிட்டான். அவன் எழுதின கதை நினைச்சு 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன். ஓடியன் தியேட்டருக்கு போய் பார்க்கறேன், அதே கதை இங்கிலீஷ்ல ஓடிட்டு. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சா போதுமே, ஆளாளுக்கு ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிடறானுங்க. யாராருக்கு எப்பப்ப பணம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா. அப்படியே சுமத்திய பார்த்து டிக்கெட்ஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி கரெக்ட் டைத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு சொல்லு. நம்ம தவிர நம்ம கூட வந்தவங்க எல்லாம் அந்த 3rd கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு உல்லாசமா பொழுது போக்கிட்டு இருக்காங்க பாத்தியா? அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி போய் நாம அவங்களோட சேர்ந்துக்கலாமா? ஏன் இங்க தனியா இருக்கும்? அங்கெல்லாம் போனா கூட்டம் வரும், பேசாம பாடுங்கம்மா. சார் ஒரு 100 ரூபாய் தரீங்களா? படத்துக்கு தான் அவர் பைனான்ஸ், சீட்டாட்டத்துக்கு அவர் தான் பைனான்ஸா? அதானே சார், ஒரு 25 ரூபாய் எனக்கு கணக்குல தரீங்களா? நான் சீட்டாட்டத்துக்கு பஸ்ல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாரதியார் அன்னைக்கு சொன்ன வார்த்தை என் வரைக்கும் பலிச்சிருக்கு. 10-12 தென்னை மரங்கள் பக்கத்துல பத்தினி பெண் வேணும்னு சொன்னாரு. உண்மை ராதா? சார் சார் பொண்ணு, ஆமா பொண்ணு. இந்த இடத்துல ஏன் இங்க வந்த? எப்படி வந்த? எங்க இருந்து வந்த? ஏன் வந்த? எதுக்கு வந்த? யார் நீ? மழை அதிகமாயிடுச்சு, அதனால மழை அதிகமாக இங்க வந்துடாதா? இந்த காட்டுக்குள்ள ஏன் தனியா வந்த? ரயில் நின்னப்ப இறங்கி வேற பெட்டிக்கு போக முயற்சி செய்தேன். அதுக்குள்ள ரயில் புறப்பட்டுச்சு. இங்க விளக்கு எரிஞ்சது. எல்லாம் பொம்பளைக்கு வரக்கூடாது. சார் சார், மழை ரொம்ப அதிகமாயிடும் போல இருக்கு. இந்த இருட்டுல இடம் தெரியாத ஊர்ல நான் எங்க சார் போவேன்? ஏன் சார், என்ன பார்த்தா உங்களுக்கு பரிதாபமா இல்ல? இல்ல, பயமா இருக்கு. உங்களுக்கு கல் மனசுன்னு நினைக்கிறேன். உங்க மனைவிய கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவங்க நிச்சயமா இந்த நிலைமை என்ன பார்த்தாங்க பரிதாபப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். மனைவியா எனக்கா? ஏது யாரு கொடுத்தா? கட்டத்துக்கு முன்னாடி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே. 10-12 தென்னை மரம் பக்கத்துல பத்தினி அப்படி இப்படின்னு. அது வாழ்க்கை நீ அப்படின்னு ஒரு நாவல் அம்புஜா அனந்தராமகிருஷ்ணன் எழுதுனது. நான் ஏதாவது ஒரு கதையை படிச்சேன்னா அந்த கதாபாத்திரமாவே மாறிடுவேன். நல்ல கதையா சார்? ஒரு 30 பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் கதையிலே சூடு பிடிக்குது. அது என்ன ஆகுது? ரகு ரகுன்னு ஒரு பாத்திரம், தாசில்தாருடைய மகன். அவன் தான் கதாநாயகன். அவன் என்ன பண்றான்? தாலுகா ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பியூனோட பொண்ணை லவ் பண்றான். 2 பேரும் என்ன பண்றாங்க? என்ன கதை சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்டுக்கிட்ட உள்ள வர்ற. இங்கே தங்குறது ஐடியாவா? மன்னிச்சுக்கங்க சார், நாளைக்கு ரயில் கிடைச்சு நான் போற வரைக்கும் இங்க தங்க அனுமதிச்சீங்கன்னா. முடியாது. இந்த பாழா போன ஊர்ல ரயிலே நிக்காது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ராத்திரி தான் நிக்கும். அதுவும் டிரைவருக்கு இஷ்டம் இருந்தா. அது வரைக்கும் நீங்க தங்குறதாவது. நோ 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 நோ, போ 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 போ. சார், இந்த ஒரு ராத்திரி மட்டுமாவது. என்ன நீ அடம் பிடிக்கிற? இப்ப மரியாதையை போற, நான் ஓடி சத்தம் போட்டுருவேன். போ 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 போ. ரொம்ப நன்றி சார், வரேன். இடிக்குது இல்ல? இந்த இடியில எங்க போவ? எங்கேயாவது மரத்தடியில ஒதுங்க வேண்டியது. ஒண்ணு செய்வோமா? ராத்திரி இங்கேயே படுத்துக்க. பொழுது விடிஞ்ச உடனே எடுத்து ஓடிடணும். வா. வேற சுந்தரியா? இது துண்டு தலையை தோட்டிக்க. இது வேட்டி புடவையா தோட்டிக்க. ஆமா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த நடு ராத்திரில ஏன் ரயில விட்டு இறங்கினேன்? ஏன் சார், தலையை தோட்டிக்கிட்டேன், அப்புறம் பதில் சொல்லாமா? சொல்லாம தப்பு இல்லையே.
எழிலரசி ராதா. ஆனால் பிரம்மச்சரியத்தின் காவலனான ரகு ராதாவை பார்த்ததும் ஏனோ நிலை தடுமாறினான். அவள் அன்பு கரங்கள் அவனது தேகத்தில் பட்டதும் அவன் துவண்டு விட்டான். மெய்மறந்து தன் இமைகளை மூடி இப்படி ஓர் இன்பம் இருக்கிறதா இவ்வையகத்தில் என்ற எண்ண அலைகளில் சிக்கி தவித்தான். அன்பே என்றாள். உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். வழக்கமா எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். அதான் சிரமம் கொடுத்துக்கிட்டே இருக்கியே. ஆமா, என் கேள்விக்கு பதில் சொல்லியே. இந்த ஊர் தெரியாத ஊர்ல வயசு பொண்ணுதான். வயசு பொண்ணு ஏன் ரயில விட்டு இறங்குற? சார், ரயில்ல வந்துகிட்டு இருக்கும் போது அந்த பெட்டியில ஒரே கூட்டமா இருந்தது, அதனால இறங்கி. ஏன் அடிக்கிற? டிக்கெட் இல்லாம ஓசியில பயணப்பட்டிருப்ப. டிக்கெட் கலெக்டரை பார்த்தோட புசுக்கிட்டு வண்டியை விட்டு இறங்கிட்ட. நீ ஏன் அவரை பார்த்து பயப்படணுங்கிற? டிக்கெட் கலெக்டரை பார்த்தோட புசுக்குன்னு காதுல கை வச்சு கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, அருகில் வராண்டி அவன் அறுமுகம் தாண்டின்னு பாடி இருக்க வேண்டியதானே. அவருக்கு உன் மேல பரிதாபம் ஏற்பட்டிருக்கும், சில்லறையும் கிடைச்சிருக்கும். சார், நீங்க ரயில்ல பிரயாணம் செய்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் முருகனை பத்தி பாட்டு பாடினா காசு கிடைக்காது சார். ஜிஞ்சு நாக்கடி பாடணும். ஜிஞ்சு நாக்கடியா? தியாகையர் அப்படி ஒரு பாட்டு பாடி இருக்காரா? ஐயோ சார், அது சினிமா பாட்டு. சினிமா பாட்டா? அத பத்தி எனக்கு தெரியாது. இந்த காலத்துல சினிமாவை பத்தி தெரியாதா? பரவாயில்ல, நீங்க அட்லீஸ்ட் பட்டணம் பக்கமாவது வந்திருக்கீங்களா? பட்டணம்? இந்த பட்டணம் சினிமா இதெல்லாம் அடியோட நான் வெறுக்கிறேன். என்னுடைய உலகமே இந்த தேயிலை தோட்டம் தான். சார், நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. இதுக்கு முன்னால நீங்க என்ன எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? என்ன விளையாடுறியா? திடீர்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச, போனா போதுன்னு பரிதாபப்பட்டு இடம் கொடுத்தா பாத்திருக்கியா கித்திரிக்கான்னு கேக்குறிய என்ன? சார், உங்க வெகுளித்தனமான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெகுளி என்ன? எல்லாரும் மாதிரி நீ சொல்ற? நான் ஒண்ணு வெகுளி இல்ல. நான் ஒரு மாதிரியான அந்த ஒரு இது எனக்கு டெம்பர் லூஸ் ஆகி போச்சு. அப்புறம் நான் மொரடன். சரி சார், உங்க கூட எனக்கு எதுக்கு வம்பு? இப்ப நான் எங்க தங்கணும்? எங்க தங்கணும்? உனக்காக புதுசா இங்க பெட்ரூம் கட்ட முடியாது. இருக்கிறதே இந்த இடம் தான். பாத்ரூம் அதுல படுக்க முடியாது. ஹால் அதுல நான் படுத்திருக்கேன். இருக்கிறது கிச்சன், அதுதான் முறை. உள்ள போய் படுத்து கதை சாத்திக்க போ. சார், சமய கட்டுக்குள்ள படுத்தா நல்லா இருக்குமா? ஐயோ, நல்லா இருக்கும். நேத்து வச்ச பூண்டு கொம்பு அப்படியே இருக்கு. கம கமன்னு வாசனை பிடிச்சுக்கிட்டே படுக்கலாம். போ உள்ள போ. சரி சார். ஏன் சார், உள்ள ஒண்ணும் பயம் இல்லையே? பயம் ஒண்ணும் இல்ல. இங்க ராத்திரி 2 மணிக்கு 120 வயசு கிழவி ஒருத்தியோட ஆவி வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரொம்ப பசிச்சுன்னா சமயக்கட்டுக்குள்ள போய் மிச்சம் மீதி இருக்கிறத தின்னுட்டு அது பாட்டுக்கு போயிடும். ஏன் வருது? எதுக்கு வருது? அது இந்த இடத்துலதான் தூக்கு போட்டுக்குச்சான். சார், 120 வயசு கிழவி ஏன் சார் தூக்கு போட்டுக்கணும்? அதுவா போயிருக்கும். சரியா விசாரிச்சீங்களா? நான் விசாரிச்சேன். அதுக்கு ஒரு புள்ள இருந்துச்சான், சின்ன பையன், 6 வயசு பையன். அது கூட சண்டை போட்டுக்கிட்டு அந்த கிழவி தூக்கு போட்டுக்கிச்சான். நான் விளையாட்டுக்கு சொன்னேன். தைரியமா போய் பண்ணு. எலியா? அது ஒண்ணு செய்யாது. விரட்டி விட்டுட்டு போய் தூங்க. நான் இனிமே அந்த ரூம் பக்கம் போக மாட்டேன் சார். அங்க போய் தூங்க. எனக்கு அங்கேயே பயமா இருக்கு. என்ன மன்னிச்சுக்கோங்க சார். நான் இங்கே ஒரு ஓடி வந்தா போச்சு உங்க கூட. ஐயோ, என்ன பண்ற? யாரு நானு? என்னுடைய மரியாதை என்ன? நான் மது தெரியுமில்ல. பார்த்தானா என்ன சொல்லுவாங்க? மறுபடியும் குட் நைட் சார். குட் நைட்டா? இதான் கடைசி குட் நைட். காலையில எழுந்திருச்சு யாருக்கு சொல்லாம ஓடிட்டு கேட்பா. சார், தூங்கிட்டீங்களா? நான் பழையபடி சொல்ல கொடுக்குறேன். ஒண்ணுமில்ல, காலையில சொல்லாம கொள்ளாம போயிடுன்னு சொன்னீங்க. உங்ககிட்ட சொல்லிட்டே போறேன் சார். அப்புறம் இதை காணும் அதை காணும்னு போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுக்க போறீங்க. சரி சரி, இங்க தங்கறதை யார்கிட்டயும் சொல்லாம இருந்தா சரிதான். என்ன பொல்லாத உலகம். கண்டபடி பேசுவானுங்க. என் தங்கமான குடத்தை விட்டுருவானுங்க. இப்போ நான் உன்னை இருக்கேன். நான் உன்னை ஏறெடுத்து பார்த்தனா பார்க்கவே இல்லை. என்ன தப்பா பேசுவானே, இதை பத்தி பேச மாட்டானே. ஏன்னா
இங்க தங்குறேன் யாருக்கா தெரிஞ்சுச்சுன்னா என்னுடைய பொசிஷனுக்கும் என்னுடைய நிலைமைக்கும் தூங்குறாமா சார்? ஆ, தூங்குறாமா? ஆ, ஆ. அப்ப லாஸ்ட் குட் நைட் சார். குட் நைட் குட் நைட். ஆமா ஆமா பொண்ணு, உன் பேர் என்ன சொன்ன? சுசுந்தரியா? என் பேரு வெறும் சுந்தரி சார். வெறும் சுந்தரி. உன் சொந்த ஊர் இது, உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? என் வாழ்க்கை இருக்கே ரொம்ப சோகம் சார். எனக்கு அம்மா கிடையாது. ஐயோ பாவம். எங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் சார். விஷமக்கார கிழவன் போல இருக்கு. எங்க சித்தி கொடுமை தாங்க முடியல. வேலை தேடி மெட்ராஸுக்கு போனேன். யாரு, உங்க சித்திக்கா? இல்ல சார், எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. இப்ப மறுபடியும் ஊருக்கு போறேன். என்ன இருந்தாலும் பெண், நான் என்ன சார் செய்ய முடியும்? ஆமா பெண் கஷ்டம் தான், என்ன செய்ய முடியும்? இதுல பாருங்க சார், எங்க அப்பா ஒரு கிரிமினல் லாயர். நினைச்சேன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னோடனே நினைச்சேன். துஷ்டன். எங்க அப்பா கதை ஒரு பெரிய கதை சார். என்ன? எங்க அப்பாவோட அம்மாவுக்கு, அதாவது எங்க பாட்டிக்கு, இவர் இல்லாம மொத்தம் 9 பொம்பளை புள்ளைங்க. சத்தியமா பிள்ளை கொண்டு வந்திருக்கேன், எழுதுறீங்க. என்னங்க என்னங்க, பால்காரர் வந்திருக்காரு, கொஞ்சம் எழுந்திருக்கீங்களா? என்னங்க, உங்களை தானே? நீங்க தான் தொலைவிட்டம்மாவா? எப்பமா வந்தீங்க? ரொம்ப பொல்லாதவருமா. மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. ரொம்ப கொடுத்து வச்சவரு. என்னங்க, நான் வந்து தெரியும் தெரியும், பெரியயாவுக்கு பயந்துகிட்டு சொல்லாம கொள்ளாம கல்யாணத்தை முடிச்சிட்டாரு. ஏமா கல்யாணம் முடிஞ்சு இது வரையிலும் ஏமா துறைய தனியா தவிக்க விட்டீங்க? தனியா தவிக்க விட்டேன். பின்ன என்னமா, கல்யாணம் கட்டிக்கிட்ட கையோட இந்த ஊருக்கு வந்திருக்க வேண்டியதானே? சொல்லுங்கம்மா. நான் என்ன சொன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்களோ உங்க துறையே கேட்டுக்குங்க. அவர் ஏற்கனவே பயத்துல இருக்காரு. பயப்படாம இருக்க முடியுங்களா? நீங்க வந்திருக்கிறத பெரியய்யா கிட்ட சொல்லாம இருந்தது தப்பு தானுங்களே. இப்பவே நேரா பெரியய்யா கிட்ட போய் தோசம் மந்தாச்சின்னு சொல்லிட்டு தான் மறு வேலை. அவன் என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா? நேரா பெரிய ஆட்ட போறானா? ஒண்ணு என்னையும் புருஷ பொண்டாட்டினே நினைச்சிட்டு இருக்கா. என்னங்க செய்ய சொல்றீங்க? அந்த டெரிடரி என்ன பேச விட்டாதானே? ஆமா, அவன் உன்னை எங்க பேச விட்டான்? அவனே பேசிட்டு போயிட்டான். ஆமா, அவன் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்க துறையே கேளுன்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொன்னது வாஸ்தவம் தான், மறுக்கல. ஆனா நான் இங்க தங்குறது என்னவோ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதாவது சொல்ல, அவன் ஏதாவது. ஆமா 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 ஆமா, நீ ஒண்ணு சொல்லாம போறது நல்லதா போச்சு. அவன் ஏதாவது கற்பனை பண்ணிட்டு ஏதாவது கை திரிச்சுக்கிட்டு இருப்பான். ஐயோ, பெரியவர்கிட்ட சொல்லிட்டானா நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? யாருங்க அந்த பெரியவர்? சின்ன பிள்ளைல இருந்து என்னை எடுத்து வளர்த்தவர். அவருக்கு முன்னாடி நின்னு கூட நான் பேச மாட்டேன். நான் என்ன பதில் சொல்ல போறேன்? எப்படி சமாளிக்க போறேன்? ரொம்ப கோவமா இருக்கீங்களா? ஆமா. ஒண்ணு செய்யுங்களேன். என்ன? அந்த பெரியவர் வந்ததும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு அனாதை பொண்ணு ரயில் தவறி இங்க வந்துட்டா அவளுக்கு நம்ப மாட்டாரே. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, சின்ன பிள்ளைல இருந்து என்கிட்ட தான் விளையாண்டுகிட்டே இருப்பா. நான் தான் அவளை தூக்கி வச்சிருப்பேன். அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு என் உயிரை வாங்குறாரு. அதுக்கு பயந்துகிட்டு 2 நாளைக்கு முன்னாலதான் நான் போன வருஷம் லீவ்ல போகும்போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போய் சொல்லியிருக்கேன். ஏன்டா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வரலன்னு கேட்டாரு. தாலி கட்டின உடனே என் பொண்டாட்டிக்கு எனக்கு தகராறு வந்துருச்சு, அதனால ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டேன்னு போய் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சது, உண்மையான பொண்டாட்டி தான் வந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு ஏன்டா என்கிட்ட சொல்லேன்னு என்ன வந்து பட்ட கிளப்ப போறாரு. நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன மன்னிச்சிருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த ரயிலே நான் ஊருக்கு. இந்த பாழா போன ஸ்டேஷன்ல ராத்திரிக்கு ராத்திரி தானே ரயில் நிக்கும். பகல் பூரா அவனை வச்சுக்கிட்டு என்ன செய்யுது? ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லி கூட்ஸ் ரயிலையாவது ஒண்ணு ஏற்றி இருப்போம். அப்பதான் எனக்கு நிம்மதி.